ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. மத்தியில் பாரதிய ஜனதாவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய 3வது நிதிநிலை அறிக்கை ரயில்வேஸ் தொடர்பாக, அதேபோல சுரேஷ் பிரபு அவர்கள் மத்திய ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் தாக்கல் செய்யக்கூடிய 2வது நிதிநிலை அறிக்கை ரயில்வே தொடர்பானதாக இருக்கிறது. இந்த ரயில்வே துறை பற்றி நிதிநிலை அறிக்கை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகள் சில அம்சங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கின்றன, பெரும்பாலான அம்சங்கள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, தமிழக முதலமைச்சரிலிருந்து, அத்தனை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் என்ற அத்தனை கட்சிகளுமே சில அம்சங்கள் வரவேற்கத்தக்கதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று சொல்கிறார்கள். பிரதானமாக இது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு நிதி நிறுவனம் அல்லது ஒரு தொழிற்சாலை அது போன்ற விஷயங்கள், அது போன்ற தொழில் அமைப்புகளுடைய ஆண்டறிக்கையை வாசிப்பது போல ஒட்டுமொத்தமாக இவ்வளவு செலவு, இவ்வளவு வரவு, மொத்த இவ்வளவு நட்டங்க, மொத்த இவ்வளவு லாபம் என்று ஒரு வெறுமை வாசித்து விட்டு போய்விட்டால் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நிறைவேறாத வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதை விட எது சாத்தியமோ எது நிதர்சனமோ அதை சொல்லுவதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறோம் என்று ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. இரண்டில் எது உண்மை, தமிழகத்துக்கு இதில் என்ன கிடைத்திருக்கிறது, என்ன இழந்திருக்கிறது, இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள் இன்று ஆயுதெழுத்து நீட்சில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு நாராயணன் தான் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கிறேன். எதிர்க்கட்சி வரிசையில் நீங்க இருக்கிறதுனால இதுல நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல சில திட்டங்கள்லாம் வரவேற்க சொல்லிட்டு மதிமுக எல்லா கட்சிகளுமே சில திட்டங்களை வரவேற்புரியா சொல்லியிருக்காங்க, பெரும்பாலும் ஏமாற்றம் அளிக்கும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறனால நீங்க ஏமாற்றம் தான் சொல்ல போறீங்க. பட் ஒரு வெற்று வார்த்தைகள்ல ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போறதை விட, இப்ப கடந்த பட்ஜெட்லயும் புது ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படல, இந்த பட்ஜெட்லயும் புது ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்படல. எது நடைமுறை சாத்தியமோ அதை மட்டுமே செய்வோம் என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான ஆரம்ப புள்ளி இல்லையா? நல்லதா சொன்னீங்க. நான் அதே தான் எடுக்கணும்னு நினைச்சேன். நல்ல கேள்வியா அதை வச்சிருக்கீங்க. அதாவது வெறும் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு போவதை விட வாக்குறுதிகளை கொடுக்காம இருப்பது மேல்னு. ஆனா அப்போ போன வருஷம் இன்னும் சொன்னாங்க, இன்னும் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையான்னு தெரியுமில்ல. கிட்டத்தட்ட 139 திட்டங்களை கடந்த பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி அடுத்த கட்டத்துக்கான நோக்கி போயிட்டு சொல்லி பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறார். ரைட்டுங்க. அவர் என்ன சொன்னாரு, போன பட்ஜெட்ல ஆபரேட்டிங் ரேஷியோ 90% நான் அச்சீவ் பண்ண, 100 ஆபரேட்டிங் ரேஷியோன்றது 90% 90 ரூபாய் செலவழிச்சா 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்த ஆபரேட்டிங் ரேஷியோ இருக்குதோ அப்ப ரயில்வே பட்ஜெட் மினிஸ்ட்ரி நல்லா வேலை செய்யணும் அர்த்தம். அவங்க என்ன சொன்னாங்க, போன முறை சொன்னது நான் 90 ரூபாய் செலவழிச்சு 100 ரூபாய் ரயில்வேக்கு சம்பாதிப்பேன்னு சொன்னாங்க. இந்த டைம்ல நம்ம ரயில்வே பட்ஜெட்ல நம்ம மினிஸ்டர் சொல்றது ஆக்சுவல் எவ்வளவு தெரியுமா, 97.3 ரூபாய், 97 ரூபாய் 30 பைசா செலவழிச்சிருக்காங்க 100 ரூபாய் சம்பாதிக்க. இதே காங்கிரஸ் இருக்கச்சு 2013-14 நாங்க 93 ரூபாய் தான் செலவழிச்சோம். அவங்களோட எபிஷியன்டா இது இவர். ஆனாங்க நீங்க உங்களை மாதிரி பிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் இவர் தாங்க சிறந்த அமைச்சர் மோடி மந்திரி சபையில சொல்றாங்க. சிறந்த அமைச்சருடைய அழகு 97 ரூபாய் 30 பைசா 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பண்றாரு. ஆனா அவருடைய கோல் 90 ரூபாய் போன தடவை சொன்னது. இதே மாதிரி கொஞ்சம் அப்படியே அடுத்த கட்டமா நிச்சயமா நீங்க இல்ல நீங்க அவர் சொன்னதை செய்யறாரு. நீங்க இல்ல நீங்க அவருடைய பாசிட்டிவே அவர் சொன்னதையே செய்ய ரொம்ப சொல்றது இல்ல, அதுதான் பொய் சொல்லாம இருக்காரு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், போன முறை செஞ்சத ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்றது முக்கியமாக அவர் 90 ரூபாய் செலவழிச்சு 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொன்னவர் 97 ரூபாய் செலவழிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய அழக பாருங்க, அவருடைய எபிஷியன்ட் அமைச்சரை பாருங்க. மோடி அமைச்சர்ல எபிஷியன்ட் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் எடுத்து கொடுத்துக்கிறாரு. இது மாதிரி அவரே சொன்னது போல ஒரு நிமிஷம் பேச விடுவீங்களா, இல்ல ஒரு செகண்ட் பேச விடுவீங்களா? நாங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணோம், ஒரு பைசா 2004 2014 வரைக்கும் இது இடத்துல இவங்க ஆட்சிக்கு 20 மாதத்துல 20 மாதத்துல எவ்வளவு ஏற்றினாங்க, 18.55% பேசஞ்சருடைய மன்மோகன் சிங் அமைச்சரவை பிரதமராக இருக்கும் போது அவர் சொல்லி ஏற்றி வச்சு எலெக்ஷன் நேரம் ஒத்திகை வச்சு அவருடைய ப்ரொபோசல் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி 100 முறை கேட்கிற கேள்வி 20 மாதத்துல டீசல் பிரைஸ் குறைஞ்சிருக்கா? நிறைய குறைஞ்சிருக்குல்ல. இந்த 20 மாதத்துல 20% பேசஞ்சர் பிரைஸ் ஏற்றிருக்காங்களா?
ஏத்துக்காங்களா இல்லையா? அன்னைக்கு அப்படி இருந்தோம் 92 ரூபாய் செலவழிச்சு 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இவரோட எஃபிஷியன்சி காட்டுதா இல்லையா? ஆட்சிக்கு வந்த நீங்க அதை விடுங்க. நான் இந்த கேட்ட கேள்வி எனக்கு ஒரு உங்களுக்கு தாங்க எல்லாம். எனக்கு ஒரு கொடுப்பீங்களா? 1 மணி நேரம் தரங்க. ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுடைய ஆசையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்க நம்ம வந்து ஏத்தணும்னு, அவங்க வந்தோன்னு ஏத்துனாங்க. இது வந்து மன்மோகன் சிங் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்க என்ன சொல்றோம்? நாட்டை பிரிக்காதீங்க, ஜாதிவாதியான்னு சொல்றோம். எங்க ஆசையை யாரும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர் அப்படிங்கறனால தான் நான் உங்களை கொண்டு நீங்க மாத்தி மாத்தி இது பண்ணீங்கன்னா அப்படி நம்ம போலாம். ஒன்னும் பிரச்சனை. விவாதத்தை டீரைல் பண்ணிரும் நம்ம வந்து. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 பட்ஜெட்ல அவங்க 1 பைசா கூட ஏத்தலங்கறத நீங்க மறுக்க முடியாது. பட்ஜெட்ல ஏத்தல. இந்த 20 மாத காலத்துல 20% ஏத்திருக்காங்க. நீங்க மறுக்க முடியுமா? எப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதுதானே சொல்றீங்க. திரும்ப பட்ஜெட்ல ஏத்தன ஒரு கேள்வியாங்க. நாளைக்கே ஏத்துவாங்க. அப்ப பட்ஜெட்ல ஏத்தன்னு சொல்லுங்க. ஆட்சிக்கு will you be happy? மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. நாளைக்கு ஏத்துறாங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல ஏத்தலங்க, நாளைக்கு ஏத்துவாரு. ஏத்தக்கூடிய ஆளு. ஏன்னா இது வரைக்கும் பட்ஜெட்ல ஏத்தாம அடுத்த நாள் ஏத்தினவர். நாளைக்கு ஏத்த மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல எனக்கு தெரியல. எப்ப ஏத்துற அந்த விலைவாசி ஏத்துறது முக்கியம் இல்லைங்க. எனக்கு தெரியல விலைவாசி ஏறுகிறா இல்லையான்றதா முக்கியம். அதான் மக்கள் பாருங்க. நீங்களும் வந்துங்க இந்த மாதிரி கேக்குறீங்களே கேள்வி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க கரெக்டா நீங்க கேள்வி கேக்குறாரு. விலையேற்றினது போய் சார் பட்ஜெட்டை நீங்க விலையேற்றணும் பெருமையா சொல்லிக்கிறீங்க. நீங்க சொல்லலாமா? மன்னிக்கணும் திரு ராகவன், நான் கேட்க விரும்புற கேள்வி. ஒரு நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்பிலான வளர்ச்சியும் உள்ளடக்கியதா இருக்கும். நீங்க ஒரு காரியம் பண்ணும் போது, ஒரு திட்டம் நிறைவேற்றும் போது எல்லா விஷயத்தையும் சைமல்டேனியஸா பண்ணக்கூடியதா இருக்கும். 1 by 1 போய் சொல்றது ஓட்ட போட்டிக்கு வேணாம், ஒவ்வொரு தப்படியா எடுத்து வைக்கலாம். ஆனால் ஒரு நிர்வாகத்தை நடத்தும் போது நான் ஒவ்வொரு தப்படியா தான் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக கொண்டு வரணும். நான் புதிய ரயில்கள் அறிவிக்கவே இல்லை, புதிய திட்டங்கள் அறிவிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா கையில காசு இல்ல. நான் வெறும் வாயில வந்து வட சுட விரும்பல. 39 திட்டங்கள் தமிழகத்துடைய தொடர் திட்டங்கள் வந்து மூடப்பட்டன. ஏன் காசு இல்ல, வெறும் அறிவிப்புல இருந்துச்சு. கடந்த பட்ஜெட்ல மூடப்பட்டன. இப்பயும் கூட புதிய ரயில், ஒரு ரயில் கூட புதிய ரயில் கிடையாது. இப்ப எப்ப காசு என்னைக்கு வர, நீங்க என்னைக்கு புதிய திட்டத்தை கொண்டு வர? அதாவதுங்க உங்களுக்கு வெறும் அறிவிப்பின் மூலமா இங்கிருந்து அங்க ட்ரெயின் விடுறோம், அங்கிருந்து இங்க ட்ரெயின் விடுறோம் மாத்திரம் போரும் சொன்னா அதை எல்லாருமே செய்ய முடியும். இந்த இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு புது ரயில் கூட வந்தது இல்ல. இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரே ஒரு ரயில் பாதை அமைக்கப்பட்டதில்லை. நீங்க வந்த பிறகுதான் எல்லாமே. அதாவது இன்னைக்கு வரைக்கும், அதாவது கடந்த யூபிஏ அரசாங்கத்துல சொல்லப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றணும் சொன்னாலும் கூட 5 லட்சம் கோடி தேவை. இப்ப 5 லட்சம் கோடி கிடையாது. எத்தனையோ திட்டங்கள் கடந்த கோடி இப்ப வந்திருக்கு. நாம வந்து மொத்தம் 8.5 crores பிளான் போட்டிருக்கிறோம். 1.5 லட்சம் கோடி வந்திருக்குது. நான் என்ன சொல்றேன், எத்தனையோ தமிழ்நாடுடைய திட்டங்கள் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாங்க, அப்செட்டா இருக்கும் இந்த திட்டங்கள்லாம் வரலன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஒரு அரசாங்கம். தமிழ்நாட்டிலே கூட திட்டங்கள் கொடுக்கும்போது இப்ப எலெக்ஷன் வருது. நாங்க மத்திய அரசுல இருக்கிறோம். 4 திட்டங்களை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சும்மா இவங்கள மாதிரி காங்கிரஸ் மாதிரி வெற்று வார்த்தைகள் மூலமா நீங்க சொன்ன மாதிரி வாயில வட சொல்ற வேலையை இந்த அரசாங்கம் செய்யாது, செய்யக்கூடாது நினைக்கல. நீங்க வாயில வட சொல்லாம கையில என்ன வட சொல்றீங்க கேள்வி கேட்கிறாங்க. 2 வருஷமா நீங்க வந்து புதிய திட்டங்கள் அறிவிக்கல, புதிய ரயில்வே திட்டங்கள் கிடப்பில போடலாம். ஏற்கனவே கிடப்பில போடாது 39 திட்டங்கள் தமிழ்நாட்டில் மூண மாதிரி எது எதுலாம் ஆகாததெல்லாம் மூணீங்க. ஓகே, எது எதெல்லாம் செஞ்சீங்க? இங்க பாருங்க, காங்கிரஸ் அரசுல செய்யாத, காங்கிரஸ் அரசுல ரயில்வே திட்டங்கள்ல செய்யாத விஷயங்களை பாஜக அரசு இந்த 2 ஆண்டு செய்திருக்கு. சொல்லு, ரயில்வே துறையில அந்த ட்ரெயின் விடுறது மாத்திரம் இல்லைங்க, பல விஷயங்கள் இருக்கு. பிராட்கேஜிங் ஆஃப் லைன் இருக்கு, 3 வழி பாதையாக மாத்திர திட்டங்கள் இப்ப கூட தாம்பரத்துல தொடங்கி வச்சிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்வச் பாரத்ல எல்லா ரயில் நிலையமும் தூய்மையாக இருக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெயின்ல செக்யூரிட்டி ஆங்கிள் ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணா போறோம், அந்த உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து நிர்வாகத்தில் அனுபவம் இல்லாதவர் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆளை மாத்துறது மூலமா மட்டுமே சாத்தியமாயிருக்கும். ஒரு அரசை மாத்துறதுனால தேவையில்லை. ஒரு சாதாரணமான ஒரு அவுட் சோர்ஸ் கொடுக்கும் போது கிளீன் பண்றவனுக்கு எப்ப நாளைக்கு வரலாம் ஒரு கான்ட்ராக்ட் காலினா தன்னா நடக்கும். சென்னையில தனியார் நிறுவனம் குப்பை எழுதிட்டு இருக்கு, சுத்தமா வச்சிட்டு இருக்காங்க, கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் கொடுத்தா முடிஞ்சு வச்சுக்காது. ஒரு ஆளை மாத்திரக்கு ஒரு அரசை மாத்திரமா? பாண்டே இன்னைக்கு பட்ஜெட்ல 2020 ஆல் இல்லா லெவல் கிராசிங் நிலைமையே வராது அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளை போடுற விஷயம் தானே, இத்தனை வருஷமா ஏன் செய்யல? அப்ப இதுக்கு 2020 வேற இலக்கு வச்சிருக்குது. இன்னைக்கு 2016 இருக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே பணம் என்பது தேவை. இன்னைக்கு ஃப்ரைட் காரிடார் இப்ப செல்வி ஜெயலலிதா பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில இருந்து டெல்லி, இத இந்தியாவில் 67 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். இவங்கெல்லாம் ரயில்வே மினிஸ்டரா இருக்கும்போது செஞ்சது அவங்க ஊருக்கு ட்ரெயின் ட்ராக் போட்டவர் தான். அது ஜாஃபர் ஷெரீப்ல இருந்து எல்லாம் அந்த கதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு பாப்புலஸ் பட்ஜெட்டா இருக்கக்கூடாது, இந்த நாட்டிற்கு நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டா இருக்கணும்னு நினைப்பது குற்றமா?
இல்ல குற்றமே கிடையாதுங்க. நான் சொல்றேன், இதே நீங்க சொன்னது போல தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்னொன்னு கொண்டாங்க சொல்லி தமிழக முதலமைச்சர்ல இருந்து பாமக இருந்து மதிமுக இருந்து திமுக இருந்து காங்கிரஸ் எல்லா கட்சியுமே கேட்கறாங்க. அதை நீங்க செய்ய மாட்டேன், நான் இன்னமும் வந்து SMS போட்டா கொண்டு வர்றேன், ரேடியோ பாட்டு எல்லாம் வருது, டிவி எல்லாம் வரும் சொல்லி சொன்னா இதெல்லாம் வந்து நீங்க ரிலையன்ஸ் கம்பெனில கொடுத்துட்டீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரயிலுக்கு பூரா ஓசில டிவி போட்டுறான், விளம்பரம் போட்டு காசு வாங்கிட்டு போறான். விழுப்புரம், திண்டுக்கல், அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து ட்ரிவாண்ட்ரம், இங்க தர்மபுரி, இந்த திட்டங்கள்லாம் இப்ப கொடுத்திருக்கு. 450 கோடி இப்ப ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சாமானியனுக்கான ட்ரெயின் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அம்சஃபர், தேஜாஸ், உதய், அந்தோதியா இதெல்லாம் சாமானிய மக்களுக்கானதுதான். பெண்களுக்காக அந்த ரிசர்வேஷன்ல அப்ப ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கான அம்யூனிட்டிஸ் இன்னைக்கு வந்து லோவர் பர்த்துக்கான இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? வெறும் ட்ரெயின் ஓடுறது மாத்திரம் தான். கொஞ்சம் நீங்க இயல்பா புரிஞ்சுங்க, இருக்கிற சீட்லயே மாத்தி மாத்தி கொடுக்கல என்ன சாப்பிட்டா லோயர் பர்த் நான் போய் டிடி கிட்ட கேட்டா நீங்க 67 வருஷம் சுரேஷ் பிரபு எதுசா பேசணும், நீங்க லோயர் பர்த் படுத்துக்கிறதா டிடி மாத்தி துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். இந்த நாட்டுடைய பிரதமர் சுதந்திர தின உரையிலேயே டாய்லெட் கட்ட வேண்டியதை பத்தி பேச வேண்டியதா போச்சு. 67 ஆண்டுகள் நீங்க டிடிஆர் நீங்க சொன்னீங்களே செய்ய வேண்டியத 67 வருஷமா செய்யலையே சார். அதுதான் பார்லிமெண்ட்ல சுரேஷ் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவதற்கே ஒரு பிரதமர் தேவை சார் இந்த நாட்டில். இல்ல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கோரிக்கையா இருக்கக்கூடிய சென்னை மதுரை குமரிக்கான அதிவேக பயணிகளுக்கான ரயில் பாதை, அது மாதிரி சென்னை தூத்துக்குடிக்கான சரக்குக்கான ரயில் பாதை, மதுரை கோவைக்கான அதிவேக ரயில் பாதை, இதெல்லாம் நம்ம தூத்துக்குடி அதுல சேர்த்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த காரிடார்ல தூத்துக்குடி சேர்க்கப்படல. டெல்லி தூத்துக்குடி சேர்க்கப்படலங்க. விஜயவாடாவோட நின்றுச்சுங்க தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திட்டங்கள் வந்து விஜயவாடாவோட நிப்பாட்டுறாங்க, தூத்துக்குடி கொண்டு வரலங்க அவங்க குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி சென்னை டு டெல்லி வந்து தணிக்கிறது. நான் சொல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாடு கோரிக்கை வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாடு கோரிக்கை தான் இப்ப சொன்ன விழுப்புரம் டு தமிழ்நாடு கோரிக்கை ரொம்ப நாளா பெண்டிங் கிடக்கூடிய விஷயம் சார். ஆமா, நான் அதான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லங்க, இந்தியா முழுக்க வெறும் திட்டங்கள் அறிவிப்புகளாக பட்ஜெட்ல கொடுக்கப்பட்டது வெறும் திட்டங்களாகவே இருந்து பார்த்திருக்கிறோம். நம்ம இப்ப அதையெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதுக்கு பணம் தேவை, அதுக்கான மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதையும் செய்து கொண்டிருக்கிறது. பிபிபி மோட்ல வருது, FDI வருது. இப்ப நாம வந்து எந்த அளவுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேஷன் சாதாரணமா கன்வென்ஷனல் ரெவென்யூ ஜெனரேஷன் இல்லாம வேற எப்படி எல்லாம் அந்த வருமானங்களை கூட்ட முடியுங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். உண்மையிலேயே இந்த நாடு நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு அமைச்சர் இப்படித்தான் போடுவாரே தவிர தான் வீட்டுக்கு ட்ரெயிலர் ட்ராக் போட்ட இப்படிதான் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கேள்வி ஒரு ரெண்டு விஷயங்கள் அடுத்தடுத்து போயிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கட்டண உயர்வு இல்லைங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னையில வந்து ஒரு தமிழ்நாடு பொறுத்த ஒட்டுமொத்த இந்தியா தமிழ்நாடு ஒரு ஆட்டோ ஹப் வந்து தமிழ்நாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சென்னையில சொல்லிருக்காங்க. ஆட்டோக்காரங்க கூட வேலை செய்யறவங்க அரக்கோணத்துல ஆட்டோமொபைல் ரயில்வே அரக்கோணத்துல பண்ணிருக்காங்க. அரக்கோணத்துல ஆட்டோ ஹப் இருக்கு. இல்லங்க நான் சொல்றேன், இந்தியாவிலேயே முதல் நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், அவர் சொல்லிருக்காரு. ஆனா இன்னைக்கு காலையில இருக்கிறது இல்லைங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக ரயில்வே ஆட்டோ ஹப் வந்து முழுக்க முதல் முறையாக. இரண்டாவது, மொரப்பூர்ல இருந்து தர்மபுரிக்கான அந்த பாதை திட்டம் வந்து 134 கோடி ரூபாய் ஒதுக்கி பாமக கோரிக்கை வைத்திருந்த திட்டம் 134 கோடி ரூபாய் ஒதுக்கி செயல்பட்டு இருக்காங்க. 2080 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறாங்க, கடந்த ஆண்டை விட கூடுதலாக. சோ பிராக்டிகலா கண்ணாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடைமுறை சாத்தியமா இருக்கும். பாராட்டிருக்கிறார். அதை கூட தன்னுடைய வேண்டுகோளை ஏற்று ஒதுக்கி இருக்காங்கன்றது வேற, செலவழிச்சாங்கன்றது வேற. சக்தியில இருந்தாலும் ஆப்பையில வரும். ஒரு நிமிஷங்க, தெரியுங்க. ஆனா போன வேற ஒதுக்கி இருந்தெல்லாம் வந்துச்சா பாருங்க, அதோட கூட ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவல் வெர்சஸ் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட். போன வருஷம் பட்ஜெட் எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு செலவழிச்சாங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்க சொன்னீங்க இவர் எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அரசோட நிலத்தை கண்ணை வித்து சித்திரம் வரையறாங்க. அரசோட நிலத்தை பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்க போறாங்க. யாரோட சொத்து, யாரோட சொத்து, யாரோட சொத்து. இந்த திட்டத்தை அரசோடைய ரியல் எஸ்டேட்டை லீஸ் பண்ண போறாங்க. இந்த சிந்தனையை முதல் ஆட்சி காலத்தில் லாலு பிரசாத் அவர்கள் இந்த சிந்தனையை முதல் ஆரம்பிச்சது. எங்க யூபிஏ அரசுல ரயில்வே ஃப்ரைட் உடைய இதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எவ்வளவு லோடிங் ஃபேக்டர். இவங்க போன வருஷம் காசை இன்க்ரீஸ் பண்ணதுல ஃப்ரைட் லோடிங் குறைஞ்சி வருமானம் குறைஞ்சிருக்கு. நீங்க மறுக்க முடியுமா? போன வருடம்
வருமானம் கூடி இருக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும். எஸ்டிமேஷனோட குறைஞ்சிருக்கு, எதிர்பார்க்கப்பட்ட அளவோட குறைஞ்சிருக்கு. இது ஃப்ரைட் லோடிங் ஃபேக்டர் குறைஞ்சிருக்கிறது நீங்க மறுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? லல்லு பிரசாத் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நான் சொன்னது வருமானம் இல்ல. ஏன்னா உங்க வருமான ஒரு இதை ஏற்றிட்டு போறதுக்கு 100 ரூபான்றத இன்னைக்கு 200 ரூபாய் வருமானம் அதிகரிக்கலாம். ஆனா போன வருஷம் 1 டன் ஏத்திட்டு போனாங்கன்னா இந்த வருஷம் 1 டன் ஏத்திட்டு போலாங்கிறது உண்மை. இவங்களுடைய ஃப்ரைட் லோடிங் ஃபேக்டர், அதாவது அதிகமாக விலையை ஏற்றியதால பல பேர் லாரி டிரான்ஸ்போர்ட் போன்றதுக்கு போனதால ரயிலோடைய please understand, I am talking about loading. ஒரு சீப்பா இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா சொல்றேங்க. லோடிங் ஃபேக்டர் you can go and check it up. If I am wrong you can prove it. இந்த அரசு மேனேஜ்மெண்ட் செய்ய தெரியாத அரசு. விலையேற்றினால் அதனுடைய இது குறைந்ததற்குனால வருமானம் குறைந்திருக்கு. இந்த அரசு வந்து பேச்சு பயோ டாய்லெட் எல்லாம் சொல்றாங்க. வருமானம் குறையல உங்க தகவலுக்கா? லோடிங் ஃபேக்டர் குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வெரிஃபை பண்ணி உங்க இல்ல இப்ப கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். ஒண்ணும் கேட்டா இந்த இதுல ஒண்ணு இல்லன்றதுதான் 1 மணி நேரம் ப்ரோக்ராம் நீங்க அரை மணி நேரம் ஆக்கினீங்கன்றது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த இது வந்து பெத்து வேட்டு பட்ஜெட். இது இந்த பட்ஜெட் வந்து நீங்க தெளிவா சொன்னீங்க ஆரம்பத்துல. ஒரு கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை விட மோசமாக ஒரு புது அறிவிப்பும் இல்ல. இந்த நாட்டை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. இந்த ரயில் பட்ஜெட் எப்படி எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரயில் செக்டாருடைய ஒவ்வொரு இதுவும் 3 அல்லது 4% குறைந்திருக்கின்றது உண்மை. இந்த பிசினஸும் இந்த ரயில் பட்ஜெட்டை ஆதரிக்கல. இவங்க வேணா இதை இதுவரைக்கும் ஏத்தலன்னு சொல்லிட்டு நாளைக்கு ரயிலோட பிரைஸ் லல்லு பிரசாத் எனக்கும் பாட்டு தர கொஞ்சம் டைம் கொடுங்க பேசுறதுக்கு. நீங்க எனக்கு டைம் லல்லு பிரசாத் யாதவ் பீரியட்ல வேகன பிரைவேட் கம்பெனிக்கு வித்தவங்க, அது மூலமா லாபத்தை எல்லாம் காட்டினாங்க. லல்லு பிரசாத் பெரிய அவர் போய் ஐஎம்ஏ இது மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இன்ஸ்டிடியூட்லாம் பேச வச்சாங்க. வேகன்லாம் வித்தாங்க. அப்படி அதே மாதிரி நிலத்தை வித்து நீங்க வந்து நாங்க லாபம் இந்த ரயில்வே காமிச்சவங்க. நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க. இந்த நாட்டுடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான சந்தேகத்தில் எழுப்பியிருக்கிறாங்க. பெரும்பாலான புதிய திட்டங்கள் வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அடிப்படையிலான திட்டங்களா இருக்கு. அவர்கள் மறுத்தால் தங்களுக்கு லாபம் இல்லை என்று சொன்னால் எந்த தனியார் நிறுவனம் வரப்போறது கிடையாது. சோ அவர்களுக்கு லாபம் தேடி தரதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர, லாபம் வராமல் எந்த ஒரு தனியார் நிறுவனம் வரும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழக முதலமைச்சர் எழுப்பக்கூடிய சந்தேகம் அவர்கள் மறுத்தாலும் திட்டங்கள் முடங்கிவிடக்கூடிய அபாயம் இருக்குது. ஏன்னா எல்லாமே நீங்க அவங்க டிபெண்டா போறீங்க. அப்ப லாபம் ஏற்படுத்த வேண்டிய உத்தரவாதத்துக்கு மத்திய அரசு இல்ல நீங்க எல்லாமே கிடையாது. நீங்க வந்து இப்பவே கூட செல்வி ஜெயலலிதாவுடைய கடிதம் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில் அமைச்சிருக்காங்க பாருங்க. அந்த கடிதத்திலே பாருங்க, அதாவது என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா லேண்ட் அக்விசிஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து அக்வயர் பண்ணி கொடுக்க வேண்டியது மாநில அரசு. சில ப்ராஜெக்ட்ஸ்ல மாநிலமும் கூட தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும். இன்னைக்கு தன்னுடைய அதிருப்தி அதெல்லாம் தெளிவுபடுத்திருக்காங்க. அந்த எம்ஓயு வந்து அவசர கையில போடப்பட்டு மாநில அரசு நெருக்கடி கொடுப்பது போல தெரியுது. 75 விழுக்காடு முதலீடு மாநில அரசு போடணும். முழு 100% நில கையப்படுத்தல மாநில அரசு செய்யணும். ஆனா 100% அதிகாரம் வந்து ரயில்வேக்கு இருக்கும். இது பாரபட்சம். இப்படி பேசுவது சரியான முறை இல்ல. தமிழக முதலமைச்சர் பேசினாங்க இல்லன்னு சொல்லலங்க. இன்னைக்கு தமிழக மொழியெல்லாம் பேச மாட்டாங்க. ரயில்வேக்கும் மாநிலங்களுக்கும் இருக்கிற இந்த அக்ரிமெண்ட் இருக்கு. அவர்கள் ஏற்றுக்கொண்டு நாம அதுல வந்து இதுல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. அந்த புரிந்துணர்வு நியாயம் இல்லைங்க தமிழக முதலமைச்சருடைய யாரையும் இதுல வந்து கடத்தின் போய் கையெழுத்து போட வச்சாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாடு முழுக்க இந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி பில் இந்த பல மாநில முதலமைச்சர் சொல்லி தான் கொண்டு வந்தது. அது வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்க. இன்னைக்கு திட்டங்கள் தாமதமாகுவதற்கு பணம் மாத்திரம் காரணம் இல்ல, இந்த மாதிரி இடம் எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசாங்கங்கள் கூட காரணமா இருக்கு. சில ப்ராஜெக்ட்ஸ் முடியாம இருக்கு. இப்ப பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது போல 139 ப்ராஜெக்ட் போன பட்ஜெட்ல சொன்ன 139 ப்ராஜெக்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ற நிலைமையில இருக்கு. வார்த்தையில் மாத்தி போட 130 திட்டங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தயாராச்சு சொல்லிருக்காங்க. நிறைவடைஞ்சு சொல்ல இவர் சொன்னார்ல அப்படியே கிடப்பிலே. அப்படி இல்ல, இவங்கள மாதிரி பல ஆயிரக்கணக்கான ரோடெல்லாம் ரயில்வே ட்ராக் எல்லாம் போட போறேன் ட்ரெயின் விடுறவன் தான் சொன்னாங்க.
எங்களுடைய 712 ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஒரு வருடம் இருக்காரு. நான் சொல்றது 712 ட்ரெயின் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணோம். கொஞ்சம் இருங்க சார். எங்களுடைய ஆக்சிடென்ட் வந்து 48% குறைஞ்சது 67 வருஷத்துல 50 வருஷத்துல 10 வருடத்துல. சரி இருங்க 10 வருடத்துல கொஞ்சம் இருங்க. 74%. அதனால இதை பொறுத்த வரைக்கும் சரியான இலக்கிலே போயிருக்கிற ஒரு பட்ஜெட் போடப்பட்டிருக்கிற ஒரு பட்ஜெட். பிரதமர் சொன்னது போல எங்களுடைய இலக்கை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியமா இருந்தா இலக்கு கரெக்டா அடிச்சிட்டீங்க. உங்க இலக்கு சுலபமா அடிச்சிட்டீங்க. அதாவது ஓகே. அதனால இதுல வந்து குறை சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. இவங்களை போல வெறும் வெத்து வார்த்தைகள் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற இந்த அரசு விரும்பவில்லை. அதை செய்யவே செய்யாது. அந்த மாபாதக செயலை நாங்க செய்ய விரும்பல. ஆளுங்கட்சியுடைய கூற்று அப்படிதான் இருக்குங்கிற ஆச்சரியம் இல்ல. ஆனா நிச்சயமா நீ பார்க்கும்போது ஒரு ஒட்டுமொத்தமான நிறுவனம் என்பது எல்லா தரப்பிலும் இயங்கக்கூடியதா இருக்குமே தவிர ஒரே திசையில் நாங்கள் லாபம் வந்த பிறகுதான் செய்வோம், கூடுதலாக பணம் வந்த பிறகுதான் செய்வோம் சரியான விஷயமா? சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்க பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த அரசு 2 பட்ஜெட்ல தொடர்ந்து ஒரே திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த திசை சரியான திசை தானா, வளர்ச்சி பாதைதானா என்பது காலம் தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு தீர்க்கமான முடிவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. புதிய திட்டங்கள், புதிய ரயில்வே திட்டங்கள் 2 பட்ஜெட்டிலும் அறிவிக்கப்படவில்லை. அதிகமாக அப்படி அறிவிக்கப்படாமல் இருப்பது நிதிநிலையை முதல்ல மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும். அடுத்த கொண்டு வந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வளர்ச்சியை பெரிதும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூட நிதி ஆதாரங்களிலே புதிய திட்டங்கள் என்றால் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். இவர்களுடைய வாக்குறுதிகள் வெறும் ஏற்றளவில் பேச்சல் இருக்கின்றனவா, அடுத்த கட்டத்துக்காக உண்மையான காய்நகர்களா இருக்கிறதா பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருந்தவர்கள் 2 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.